வேல்மாறல் அருளிய வள்ளிமலை சுவாமிகள். உலகம் தோன்றிய நாள் முதல் நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியை கடவுளாக எல்லா மதத்தவரும் வணங்கி வருகின்றனர். விஞ்ஞானம் விண்ணை கடந்து பல அண்டங்களை ஆராய்ந்து வரும் இக்காலத்தில் கூட இயற்கையை கணிக்க முடியவில்லை. பெரும் புயலோ, சுனாமியோ, நிலநடுக்கமோ, அடைமழையோ, எரிமலையோ எதுவானாலும் சரி, அது வந்து போன பின்தான் அதை அறிய முடிகிறதே தவிர, வரும் முன்பு இங்குதான் வரும், இப்படித்தான் அதன் சீற்றம் இருக்கும், அழிவு இந்த அளவுதான் இருக்கும் என்று ஒருவராலும் துல்லியமாக கூற முடியவில்லை. ஆனால் நம் நாட்டில் வாழ்ந்த ரிஷிகள், யோகிகள், சித்தர்கள் பலர் எதிர்காலத்தை நடக்கப் போவதை தங்களது ஞான திருஷ்டியில் கண்டு கூறியுள்ளனர். அது எப்படி என இனி காணலாம். ஆத்ம ஞானமும் மந்திர சக்தியும். உடலுக்கு அப்பால் மனம் தியான நிலைக்கு செல்லும் போது ஆத்ம விழிகள், ஆத்ம செவிகள், ஆத்ம நாசி, ஆத்ம நாவு, ஆத்ம உணர்வுகள் விழிப்படையுமாம். ஒருமுறை ஆத்மா மனமற்ற நிலையில் விழிப்படைந்து விட்டால் காலத்தின் எந்த பகுதிக்கு செல்ல ஆத்மா விரும்புகிறதோ அங்கு செல்ல முடியுமாம். அது மட்டுமல்ல, பென் டிரைவில் படம் பார்ப்பது போல ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை ட்வீன் செய்து ஃபார்வர்ட் அல்லது பேக்வார்ட் செய்து ராமாயண காலத்திற்கோ அல்லது மகாபாரத போரையோ நேரில் பார்க்கலாம் என்கிறார்கள். இதை டைம் மெஷின் என்ற ஆங்கில படத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். யோகிகளை பொறுத்தவரை இது ஒரு கலை. அந்த கலையின் பெயர் ஆஸ்ட்ரல் டிராவல் அல்லது சூட்சும யாத்திரை. பயிற்சி மூலம் யார் வேண்டுமானாலும் உடலை விட்டு ஆத்மாவை பிரித்து மற்ற உலகங்களுக்கு பயணிக்கலாமாம். தாயுமான சுவாமி தொடங்கி வள்ளலார் வரை அனைவரும் இதை செய்துள்ளனர். இப்பொழுதும் கூட ஆஸ்ட்ரல் டிராவல் செய்வது எப்படி என பலர் கற்றுக் கொடுத்தாலும் டாக்டர் பண்டிட் ஜி கண்ணைய யோகி அவர்கள் எழுதிய யோக விஞ்ஞானம் எனும் நூலில் யோக கலைகளின் அனைத்து ரகசியங்களையும், சூட்சும யாத்திரை செல்வது எப்படி என்பதையும் தெளிவாக கூறியுள்ளார். இதே போல மந்திரங்களை கொண்டு சென்ற நூற்றாண்டு வரை தமிழகத்தில் பல மந்திரவாதிகள், பல சித்துகள் செய்துள்ளனர். குறிப்பாக மருத்துவ வசதி இல்லாத அக்காலத்தில் கொடிய விஷப்பாம்பு கடித்து இறக்கும் தருவாயில் இருப்பவரை சில மந்திரம் கூறி பாம்பு கடித்தவர்களை பிழைக்க வைத்துள்ளனர். அது மட்டுமல்ல, மார்கழி மாதத்தில் இரவில் உலவும் சாம கோடங்கிகள் சிலர் சில மந்திரங்கள் கூறி தங்களை கடிக்க வரும் நாய் வாயை கட்டிவிட்டு சென்று விடுவார்கள். அதன்பின் அந்த நாய் எதுவும் சாப்பிடாமல் குறைக்காமல் சில நாட்களில் இறந்து போய்விடுமாம். ஆனால் அந்த நாய் வாய்க்கட்டை அவிழ்ப்பது எப்படி என்பதை தனது யந்திர பிரயோகம் ஆடியோவில் தெளிவாக கூறியுள்ளார் ஆன்மீக ஆராய்ச்சியாளர் மிஸ்டிக் செல்வம் அவர்கள். அதே போல சுவாமி விவேகானந்தர் தன் சுயசரிதையில் தென்னிந்தியா சுற்றுப்பயணத்தின் போது ஒரு ராஜயோகி தன் மனோசக்தியை பயன்படுத்தி சில மந்திரங்கள் கூறி யார் எதை கேட்டாலும் சரி, அது உலகில் எங்கு இருந்தாலும் சரி, சில நிமிடங்களில் அந்த பொருட்களை அந்த யோகி வரவழைத்து தந்ததாக சுவாமி விவேகானந்தர் தனது கைப்பட எழுதியுள்ளார். எல்லாவற்றையும் விட சர் ஜான் வுட்ரூஃப் எனும் ஆங்கிலோ இந்தியர் 1915ஆம் ஆண்டில் அன்றைய கல்கத்தாவில் ஐகோர்ட் நீதிபதியாக பணியாற்றிய போது ஒரு நிகழ்வு நடந்தது. அது வரலாற்று அதிசயமாகும். ஒரு சமயம் சர் ஜான் வுட்ரூஃப் ஒரு கோர்ட் கேஸின் தீர்ப்பை வாசிக்க இருந்தார். அந்த சமயம் ஏனோ திடீரென அவரால் எதுவும் பேச முடியவில்லை. வாய் கோணியது, வார்த்தை வரவில்லை. உடனே பதறிப்போன காவலர்கள் காரணத்தை கண்டறிய முற்பட்ட போது கோர்ட் வாசலில் ஒரு மந்திரவாதி நீதிபதிக்கு எதிராக ஸ்தம்பன மந்திரத்தை பிரயோகித்து தீர்ப்பை வாசிக்க விடாமல் தடுப்பதை அறிந்தனர். அவனை பிடிக்க முற்பட்ட போது அவன் தப்பி ஓடிவிடுகிறான். ஆனால் இந்த நிகழ்வுக்கு பின் சர் ஜான் வுட்ரூஃப் நீதிபதி பணியை விட்டுவிட்டு ஆன்மீக பாதையில் இறங்கினார். இமயமலையில் பல குருமார்களை சந்தித்தார். பல வருடங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து பயிற்சி பெற்று தந்திர சாஸ்திர ரகசியங்களையும் அதர்வன வேதத்தையும் கசடர கற்றார். குறிப்பாக தசமகா வித்யாவை பயின்று தேவி உபாசகரானார். அந்த அனுபவத்தை எல்லாம் த சர்பன்ட் பவர், மகா நிர்வாணா தந்த்ரா ஆஃப் த கிரேட் லிபரேஷன், இன்ட்ரோடக்ஷன் டு தந்த்ரா சாஸ்திரா, த கேர்லண்ட் ஆஃப் லெட்டர்ஸ், சக்தி அண்ட் சக்தா என பல நூல்கள் மூலம் வெளிப்படுத்தி மந்திரங்களின் மகிமையையும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் அந்த நூல்களில் விளக்கி கூறியுள்ளார். மந்திரத்தால் மாங்காய் காய்க்குமா?
மந்திரங்களின் மகிமைகள் தெரியாததாலும் அதை இயக்கும் தந்திரங்கள் சரியாக பயிலாததாலும் தான் மந்திரத்தால் மாங்காய் காய்க்குமா என அறியாமையால் பல கேள்விகள் இங்கு கேட்கப்படுகின்றன. மந்திரம் என்பது சவுண்ட் வைப்ரேஷன் ஆகும். குறிப்பிட்ட அலைவேகத்தில் மனதை காற்றோடு கலந்து ஆகாய பரப்பில் தொடர்ந்து பாவனையோடு வாயுமண்டலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி இயக்கினால் மந்திரங்கள் மனம் செல்லும் வேகத்தில் பயணித்து நினைக்கும் நபரையோ அல்லது பொருளையோ நிச்சயம் தாக்கும். நான் இப்பதான் உன்னை நினைச்சேன், நீயே வந்துட்ட. உனக்கு தான் போன் செய்யலாம்னு இருந்தேன், நீயே போன் பண்ணிட்ட. இந்த புத்தகத்தை நான் ரொம்ப நாளா தேடினேன், இன்னைக்கு நீங்களே கிஃப்டா கொடுத்துட்டீங்க. மேலே சொன்னது போல 1000 விஷயங்கள் நாள்தோறும் அனைவர் வாழ்விலும் நடக்காமல் இல்லை. ஆனால் அவையெல்லாம் இயல்பாக எதேச்சையாக நடந்ததாக நினைத்து அதை பற்றி யாரும் சிந்திப்பதில்லை. உண்மையில் நன்றாக கவனித்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு விஷயத்தை ஏகாக்கார மனதோடு திடமாக ஆகாய பரப்பில் தெளிவான ஒலி அமைப்பில் வார்த்தைகளாக மனதுள் தொடர்ந்து சொல்வதே மந்திரங்கள் பலித்தமாகும் ரகசியமாகும். வேண்டுமானால் இதை நீங்கள் பரீட்சித்து பார்க்கலாம். எப்படி மந்திர சித்தி செய்ய வேண்டும் என்று இனி காணலாம். மந்திர விஞ்ஞான ரகசியமும் சித்தியும். அதிகாலை பொழுதில், அதாவது 4 மணிக்கு விடியும் முன் காற்றோட்டமுள்ள ஒரு இடத்தில் அமைதியாக கிழக்கு நோக்கி ஒரு ஆசனத்தில் அமர்ந்து ஒரே சிந்தனையில் தெளிவான மனதோடு திடமாக நியாயமான உங்கள் தேவைகளுக்காக மந்திரத்தை பாவனையோடு பிரயோகித்து பாருங்கள். 48 நாட்களில் நிச்சயம் உங்கள் எண்ணம் ஈடேறும் என்கிறார்கள். இதன் பெயர் மந்திர விஞ்ஞானமாம். அப்பர் பாம்பு கடித்த குழந்தையை பிழைக்க வைத்தது, சம்பந்தர் சாம்பலை வைத்து இறந்த பூம்பாவை எனும் பெண்ணை மீண்டும் உயிர்ப்பித்தது, சுந்தரர் அவிநாசி சிவன் ஆலயம் அருகே உள்ள ஆற்றில் பல வருடங்கள் முன் முதலை கொண்டு சென்ற சிறுவனை மீண்டும் வளர்ந்த உருவில் ஆற்றில் இருந்து உயிர்ப்பித்தது என இது எல்லாமே 12 திருமுறை எனப்படும் மந்திரத்தின் மகிமைதான். இன்றும் எத்தனையோ பேர் முறையாக மந்திரங்கள் கூறி பூஜைகள் செய்து நல்ல வேலை, நல்ல வாழ்க்கை துணை, நல்ல பிள்ளைகள், அன்பான குடும்பம், சந்தோஷமான வாழ்க்கை, வீடு, வண்டி, வாகன யோகம் என செல்வச் செழிப்போடு வாழ்கிறார்கள். இது எல்லாமே மந்திரங்களை பல வருடங்கள் தொடர்ந்து பாராயணம் செய்து வந்ததால் தான் என்பது பலருக்கும் தெரியாத ரகசியமாகும். இப்படி 20ஆம் நூற்றாண்டில் திருப்புகழ் மகா மந்திரத்தையும் திருநீரையும் மட்டுமே தந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்வில் பல அதிசயங்கள் செய்துள்ளார் ஒரு மகான். அவரைத்தான் இன்றைய மாற்றம் தரும் மகான்கள் நிகழ்ச்சியில் காண இருக்கின்றோம். வேல்மாறல் அருளிய வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள். கடந்த 10 ஆண்டுகளில் கந்த சஷ்டி கவசம் போல கிராமம் முதல் மாநகரம் வரை எல்லா இடங்களிலும் ஒலிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த பாடல் வேல்மாறல். சமீப காலமாக பலரும் வேல்மாறலை பாராயணமும் செய்து வருகிறார்கள். மந்திர அதிர்வலையை விரைவில் உண்டாக்கும் சக்தி வாய்ந்த பாராயண பாடல் இதுவாகும். வேல்மாறல் ஒலிக்கும் இடத்தில் பகை இருப்பதில்லை, துன்பம் நெருங்க பயப்படும், எதிர்பாராத சம்பவங்கள் நடக்காது, தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டாகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும். யார் வேல்மாறலை பாராயணம் செய்ய தொடங்கினாலும் பாராயணம் செய்ய தொடங்கிய சில மாதங்களில் எல்லாம் நிச்சயம் நல்ல மாற்றம் வரும் என்று பலன் பெற்ற பலர் கூறுகிறார்கள். வேல்மாறலை இயற்றிய சித்தர்தான் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள். அவரின் வாழ்க்கை வரலாற்றை இனி காணலாம். திருச்செங்கோடு சிவன் அருளால் பிறந்து பழனி முருகனால் ஆட்கொள்ளப்பட்டு திருவண்ணாமலையில் குரு உபதேசம் பெற்று வள்ளிமலையில் ஜீவ சமாதி அடைந்த மகா ஞானிதான் வள்ளிமலை சுவாமிகள். 1870ஆம் ஆண்டு அவதரித்து 1950ஆம் ஆண்டு ஜீவசமாதி அடைந்த வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அருணகிரிநாதரின் தித்திக்கும் திருப்புகழ் பாடல்களை உலகெங்கும் பரவச் செய்தவர். ஆங்கில புத்தாண்டு நாள் கொண்டாட்டங்களுக்கு மாற்றாக முதலில் திருத்தணியில் படிப்பூஜை விழாவை 1917ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி இரவில் தொடங்கி வைத்தார். வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளின் இயற்பெயர் அர்த்தநாரி. கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை வேண்டி பிறந்ததால் இவருக்கு பெற்றோர்கள் அர்த்தநாரி என்று பெயர் சூட்டினர். இளம் வயதிலேயே துறவு நாட்டம் கொண்டு திருமணமாகியும் எப்பொழுதும் ஸ்தல யாத்திரை செல்வதையே வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் வறுமையின் காரணமாக சொந்த ஊரை விட்டு மைசூருக்கு சென்றார். சிறிது காலம் மைசூர் அரண்மனையில் பணியாற்றினார். பின்னர் அதிகாரிகளுக்கு சமைத்து போடும் வேலை கிடைத்தது, அதையும் செய்து வந்தார். ஆனால் எங்கு சென்ற போதும் துன்பங்கள் அவரை விட்ட பாடில்லை. ஆம் நேயர்களே, திடீரென்று
அன்று ஒரு நாள் அவரது மனைவியும் குழந்தையும் காலமாகிவிட என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி நின்ற சமயம் தீராத வயிற்று வலியும் அவரை பற்றி பாடாய்படுத்தியது. வயிற்று வலி தீர வேண்டி அர்த்தநாரியும் எத்தனையோ ராஜ வைத்தியங்கள் எல்லாம் செய்து பார்த்தும் பலன் எதுவும் கிட்டவில்லை. அப்பொழுது சுவாமிகளின் நலன் விரும்பி ஒருவர், நீ பழனி மலைக்கு போ, முருகப்பெருமானுக்கு சேவை செய், அவருக்கு அபிஷேகம் செய்த பாலை சாப்பிடு, உனக்கு நிச்சயம் இந்த வலி குணமாகும் என்றார். அதனால் அவரும் நம்பிக்கையோடு பழனி ஆண்டவரை சரணடைந்தார். அழகு தெய்வமாக வந்து பழனி மலை மீதில் நிற்போன், அழகு தெய்வமாக வந்து பழனி மலை மீதில் நிற்போன், ஆதிசக்தி அன்னை தந்த பாலன், அவன் அசுரர் தம்மை வென்ற வடிவேலன். அர்த்தநாரியை ஆட்கொண்ட பழனி ஆண்டி. பழனிக்கு வந்த அர்த்தநாரி கோயிலிலேயே தங்கி தினமும் முருகனை வேண்டி வந்தார். அந்த காலத்தில் இப்போது இருப்பது போன்ற வசதிகள் எல்லாம் கிடையாது. எதுவானாலும் கீழே இருந்து காவடி போல கட்டித்தான் மலைக்கு கொண்டு வர முடியும். இந்த சூழ்நிலையில்தான் முருகனுக்கு அபிஷேகம் செய்வது ஒன்றையே தனது லட்சியமாக கருதி அபிஷேகம் செய்து வந்தார் அர்த்தநாரி. தொடர்ந்து பழனி ஆண்டவருக்கு அபிஷேகம் செய்து அந்த பாலையும் அருந்தி வந்த அர்த்தநாரிக்கு முருகன் அருளால் தீரவே தீராது என பலரும் நினைத்த வயிற்று வலி இல்லாமல் மாயமாக போனது. அதன் பின்னர் இன்னமும் வெறித்தனமாக 24 மணி நேரமும் முருகப்பெருமானே எல்லாம் என வாழ்ந்து வந்தார் அர்த்தநாரி. அப்பொழுது ஒரு நாள் முருகப்பெருமான் அவர் கனவில் தோன்றி தீர்த்த யாத்திரை சென்று பல ஸ்தலங்களில் இருந்தும் தீர்த்தம் எடுத்து வந்து அபிஷேகம் எனக்கு செய் என்று பணித்தார். முருகப்பெருமான் கட்டளைப்படி பாரதம் முழுக்க மௌன விரதம் இருந்து நடந்தே சென்று புண்ணிய தீர்த்தம் கொண்டு வந்து பழனி ஆண்டவருக்கு அபிஷேகம் செய்து கண்ணார பார்த்து மகிழ்ந்தார் அர்த்தநாரி. வற்றாத பொய்கை வளநாடு கண்டு மலை மேலிருந்த குமரா, உற்றாரனுக்கு ஒரு பேரும் இல்லை, உமையாள் தனக்கு மகனே, முத்தாடை தந்து அடியேனை ஆளும் முருகேசர் எந்தன் மனதே, வித்தாரமாக மயில் மீதிலேறி வரவேணும் என்ற நருகே. அர்த்தநாரி திருப்புகழ் சுவாமிகளான வரலாறு. ஒரு நாள் பழனி கோயிலில் ஒரு நடன மங்கை சிங்கார ரூபமயில் வாகன நமோ நம, கந்தா குமார சிவா தேசிகா நமோ நம என்ற பாடலை பாடி அதற்கேற்ப நளினமாக நடனமாடினாள். இந்த பாடலை கேட்டதும் அர்த்தநாரிக்கு அந்த பாடல் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. ஒன்றுமே புரியவில்லை. இது என்ன, யாருடைய பாட்டு என்று அங்கிருந்த ஒருவரிடம் அர்த்தநாரி கேட்டார். அதற்கு அவர், இது திருப்புகழ், அருணகிரிநாதர் அருளியது என்று அவர் சொன்னதுதான் தாமதம். உடனே அந்த பாட்டை எனக்கு எழுதி கொடுங்கள் என்று எழுதி வாங்கி கொண்டார். எழுதி வாங்கினாரே தவிர அவருக்கு எழுத படிக்க சுத்தமாக தெரியாது. அதற்காக அவர் மனம் கலங்கவில்லை. எப்படியாவது திருப்புகழை பாட வேண்டும் என முடிவு செய்தார். அதற்காக அவர் என்ன செய்தார் தெரியுமா? கோயிலுக்கு வருபவர்களிடமெல்லாம் திருப்புகழை படிக்க சொல்லி அதை கேட்டு கேட்டு ஒவ்வொரு பாடலாக கேள்வி ஞானத்தால் மனப்பாடம் செய்து வந்தார். அது மட்டுமல்ல, அங்கு இருந்த ஒரு பள்ளிக்கூட சிறுவனிடம் சிலேட்டு பல்பம் கேட்டு வாங்கி அ ஆ இ ஈ என்று தமிழை எழுத படிக்க தொடங்கினார். பின்னர் சென்னையில் திரு வ த சுப்பிரமணிய பிள்ளை என்பவர் முதலில் திருப்புகழ் புத்தகம் போட்டிருந்தார். அதை வரவழைத்து திருப்புகழ் பாடல்களை பொறுமையாக படித்து பார்த்து பாடத் தொடங்கினார். தினமும் முருகனை நினைத்து திருப்புகழ் பாராயணம் செய்து தமிழையும் முருகனையும் திருப்புகழையும் தனது உயிராக கருதி வாழ்ந்து வந்தார். அதனால் பழனிக்கு வருவோர் எல்லாம் அவரை திருப்புகழ் சுவாமிகள், மைசூர் சுவாமிகள் என அழைத்தனர். நாம சம்பு குமார நமோ நம, போகந்தரி பால நமோ நம, நாம சம்பு குமார நமோ நம, போகந்தரி பால நமோ நம, நாகபந்த மயூர நமோ நம, நாகபந்த மயூர நமோ நம, நாகபந்த மயூர நமோ நம, பரசூர. சுவாமிகளின் சந்நியாச தீட்சை. திருப்புகழையே சுவாசமாக எண்ணி
தினமும் திருப்புகழை பாடி வரும்போது ஒரு நாள் சிருங்கேரி நரசிம்ம பாரதி சுவாமிகளிடம் எனக்கு சந்நியாசம் கொடுங்கள் என்று சுவாமிகள் கேட்க, உனக்கு வானப்பிரசாசிரமம் கொடுக்கிறேன் என வானப்பிரசாசிரமம் செய்யை அவர் கொடுத்தார். ஆனால் சுவாமிகளுக்கோ அது திருப்தி அளிக்கவில்லை. ஆன்மீகத்தின் உச்சமாக யாவரும் கருதும் சந்நியாச தீட்சை எப்படியாவது பெற வேண்டும் என நினைத்தார். அதனால் திருப்புகழை பாடியபடியே வடநாட்டுக்கு யாத்திரை சென்றார். அங்கு அவருக்கு அதிசய ஆச்சரியமாக குருவின் அருள் சித்தித்தது. ஆம் நேயர்களே, முருகனே குருவாக வந்தது போல யாரோ ஒரு பெரியவர் இவருக்கு சச்சிதானந்தா என்ற தீட்சா நாமத்துடன் சந்நியாச தீட்சையையும் அருளினார். முருகனாக காட்சி தந்த ரமண பகவான் சந்நியாச தீட்சை பெற்ற பின்னர் கூட சுவாமிகளுக்கு மனம் ஒரு நிலை பெறவில்லை. எல்லாம் நினைத்தபடி நடந்தாலும் வாழ்வில் பூரணத்துவம் மட்டும் ஏற்படவில்லை என கருதினார். எதற்காக இந்த பிறவி? வாழ்வின் இறுதி எது? எது நித்தியம்? எது சத்தியம்? எதற்காக பிறந்தேன் போன்ற கேள்விகள் அவரை யோசிக்க வைத்தது. அப்போது ஒரு நாள் சுவாமிகள் கனவிலே பழனி மலைமுருகன் தரிசனமளித்து, நீ திருவண்ணாமலைக்கு போ என்று கட்டளையிட்டார். அதன்படி திருவண்ணாமலைக்கு வந்த சுவாமிகள் அங்கு ரமண பகவானை பார்த்ததும் பழனியாண்டியே கௌபீனதாரியாக அவதரித்திருப்பதாக கருதி ரமண பகவானோடு தங்கி அவருக்கு சேவை செய்து வந்தார். வள்ளிமலை சுவாமிகளுக்கு அருளிய சேஷாத்ரி சுவாமிகள் சுவாமிகள் ரமண பகவானை குருவாக மானசீகமாக நினைத்து சேவை செய்து வந்தபோது ஒரு நாள், நீ கீழே போ கீழே போ என்று ஸ்ரீ ரமணர் சுவாமிகளை பார்த்து சொன்னார். இவருக்கோ ஒரே பதற்றம். ஏன், என்ன தவறு செய்தோம்? குரு எதனால் இப்படி ஒரு கட்டளையிட்டார் என்று கவலையோடு மலையை விட்டு கீழே இறங்கினார். அப்போது எதிரில் வந்த ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் எல்லாம் நன்மைக்கே என்று கூறியபடி அவர் மனதில் இருந்த கேள்விகளுக்கு குழப்பத்திற்கு பதில் கூறத் தொடங்கினார். நீ பிறந்த காரணமும் காரியமும் வேறு, உன் வழியும் வாழ்க்கையும் வேறு. நீ வள்ளி மணாளன் வாழும் இடத்தை நோக்கிச் செல். இனி திருப்புகழே உன் வாழ்க்கை பயணம் என்று கூறி ஆசீர்வதித்து அனுப்பினார். சுவாமிகள் அதை வேதவாக்காக கருதி முருகன் வள்ளியோடு வாழும் வள்ளிமலைக்கு சென்றார். திருப்புகழ் மூலம் பிரச்சனைகள் தீர்ந்த அதிசயம். ராணிப்பேட்டை மாவட்டம் வள்ளிமலை மலைமேல் இருக்கும் முருகன் ஆலயத்திலிருந்து சிறிது தொலைவில் மலை உச்சியில் காட்டுள் ஒரு ஆசிரமம் அமைத்து தன்னை ஆட்கொண்ட பொங்கியம்மனை வள்ளித்தாயாய் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார் சுவாமிகள். பக்தர்கள் அவரை வள்ளிமலை சுவாமிகள் என்று அழைத்தனர். அது மட்டுமல்ல, அங்குள்ள குகையில் சுமார் 12 வருடம் தவம் செய்து திருப்புகழ் மந்திரத்தை ஓதி அவரை தேடி வந்த மக்கள் அனைவருக்கும் திருநீற்றை கொடுத்து தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வந்தார். வந்த பணி முடிந்தது என கூறிய முருகன் தனது இறுதி காலத்தில் சுவாமிகள் சென்னைக்கு வந்து பாரிமுனை அருகே தங்கி முருகப்பெருமானின் 12 கையில் இருக்கும் ஆயுதங்களின் பெயராலே 12 திருப்புகழ் சபைகளை நிறுவி திருப்புகழை பரப்பும் அரும்பணியை செய்து முடித்தார். அவருடைய முயற்சியால் தான் இன்று உலகம் முழுக்க திருப்புகழ் மகாமந்திரம் பலராலும் பாராயணம் செய்யப்படுகிறது எனலாம். அது மட்டுமா, இன்று முருக பக்தர்களால் தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிநாட்டிலும் வேல்மாறல் பாராயணம் செய்யப்படுகிறது என்றால் அதுவும் சுவாமிகளால் தான். தன் வாழ்வின் இறுதி கட்டத்தை நெருங்கியதை முன்பே சுவாமிகள் உணர்ந்து இருந்தார். அப்பொழுது ஒரு நாள் வள்ளி சன்மார்க்கம் என்ற தலைப்பில் சங்கீத உபன்யாசம் சுவாமிகள் செய்து கொண்டிருந்த போது சில நிமிடங்கள் அவர் எதுவும் பேசாமல் மௌனமானார். அது ஏன் என பலருக்கும் அப்பொழுது புரியவில்லை. ஆனால் அந்த சமயத்தில் முருகன் நேரில் காட்சி தந்து சுவாமிகளிடம் வந்த பணி முடிந்தது என்பதை சூட்சுமமாக உணர்த்தியதாக சுவாமிகள் பின்னர் நெருங்கிய பக்தர்களுக்கு மட்டும் சூட்சுமமாக கூறினாராம். 1950ஆம் ஆண்டு நவம்பர் 22ஆம் தேதி மாலை சுமார் 4 மணி அளவில் சுவாமிகள் படுத்திருந்த போது அவரது நெற்றிப்பொட்டின் நடுவில், அதாவது ஆக்ஞா சக்கரத்தில் ரத்தம் கசிய தொடங்கியது. அதிலிருந்து சில நிமிடங்களிலெல்லாம் அவரது ஆத்மா உடலை விட்டு பிரிந்து முருகனோடு ஒன்று கலந்தது. அதன் பின்னர் அவர் பல ஆண்டுகள் தவம் செய்து திருப்புகழால் பலரின் பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்த வள்ளிமலையிலேயே அவருக்கு முருக பக்தர்களால் ஜீவ சமாதி வைக்கப்பட்டது. அதை நேரில் கண்டு ஒளிபரப்ப நாங்கள் வள்ளிமலைக்கு சென்றோம். அதை இனி காண்போம். வள்ளிமலை முருகன் கோயில். முருகன் திருச்செந்தூரில் சூரனை சம்ஹாரம் செய்து அவனை ஆட்கொண்ட பின் அமைதி தேடி தனிமையில் ஓய்வெடுக்க வந்த இடம்தான் திருத்தணி. வேலனின் கோபம் தணிந்ததால் இவ்வூருக்கு திருத்தணிகை என்ற பெயர் ஏற்பட்டு பின்னாளில் அதுவே மருவி திருத்தணி என்றானது. ஆறுமுகம் ஆறுமுகம் என்று
என்று உன்னை தேடி வர வந்தவினை ஓடிவிடும் கந்தவேலே. எங்களுக்கு காவலாக நீ இருக்கும் போதினிலே வாழ்வில் குறை ஏதுமில்லை கந்தவேலே, வாழ்வில் குறை ஏதுமில்லை கந்தவேலே. வள்ளிமலை என்பது வள்ளியம்மா பிறந்து வளர்ந்த ஊர். முருகனின் 5ஆம் படையான திருத்தணியிலிருந்து சுமார் 55 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் வள்ளிமலையை 1.5 மணி நேரத்தில் அடையலாம். ஆனால் நாங்கள் சென்னையிலிருந்து வள்ளிமலைக்கு சென்றோம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கும் வள்ளிமலை முருகன் கோயிலை அடைய எங்களுக்கு சுமார் 4 மணி நேரம் ஆனது. கோயில் ஆர்ச் தாண்டி உள்ளே சென்றோம். அங்கு அடிவாரத்தில் ஒரு குளம் இருந்தது. அருகில் ஒரு கோயிலும் மலை உச்சியில் ஒரு கோயிலும் என 2 ஆலயங்கள் இங்கு உள்ளன. இந்த இடமே பழமை மாறாமல் மரங்கள் சூழ்ந்து மிக அழகாக காட்சி தந்தது. இந்த ஆலயம் கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகள் பழமையான ஆலயம். ஒரு காலத்தில் சமணர் இங்கு வாழ்ந்துள்ளார்கள். அதற்கு சாட்சியாக இன்றும் சமணர் குகைகள் மேலே உள்ளன. முருகன் வள்ளியை காதலித்து திருமணம் செய்த இடம்தான் வள்ளிமலை. நாங்கள் முதலில் அடிவாரத்தில் இருந்த முருகன் ஆலயத்தை வணங்கினோம். பின்னர் மலை ஏற ஆரம்பித்தோம். படி ஏற கொஞ்சம் சிரமமாகத்தான் இருந்தது. நெட்டாக மலைப்படி இருந்ததால் அங்கங்கு அமர்ந்துதான் செல்ல முடிந்தது. மலை ஏறும் வழியில் ஒரு இடத்தை காட்டி, இங்கு பூமிக்கடியில் சித்தர்கள் ரிஷிகள் இப்பொழுதும் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதை பற்றி விரிவாக இனி காணலாம். ரிஷிகள் தவமிருக்கும் பூமி. பல ஆண்டுகள் முன்பு வள்ளிமலை கோயிலை புனரமைக்கும் பணி நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு பாறையை அகற்ற முற்பட்ட போது திடீரென அந்த இடமே புகை மூட்டமாகியுள்ளது. அப்பொழுது அங்கு வேலை செய்து கொண்டிருந்த பணியாட்கள் சிலர் திடீரென மயங்கி விழுந்துள்ளனர். இதை கண்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து பார்த்தபோது அவர்கள் அங்கு கண்ட காட்சி அதிர்ச்சியையும் பெரும் பாவம் நடந்துவிட்டதோ என்ற அச்சத்தையும் அவர்களுக்கு ஏற்படுத்தியுள்ளது. ஆம் நேயர்களே, அவர்கள் கண்ட காட்சி இதுதான். அந்த குழிக்குள் ரிஷிகள் தவம் செய்தபடி இருந்துள்ளனர். அந்த காட்சியை கண்டதும் உடனே மேற்கொண்டு அந்த பாறையை அகற்றாமல் அப்படியே முன்போலவே மூடிவிட்டார்களாம். இந்த விஷயத்தை வாரியார் சுவாமிகள் நினைவு கூறும்போது, இது தேவபூமி, முருகன் வள்ளி அம்மாவோடு வாழும் பூமி, இந்த இடத்திற்கு வருவதற்கு பல ஜென்ம புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்பாராம். இந்த தகவலை எல்லாம் கேட்டபடியே ஒரு வழியாக மலை ஏறி முடித்தோம். இங்கு மலை மேல் இருக்கும் முருகன் கோயில் ஒரு குடைவரை கோயில். ஆலயம் மிகவும் அமைதியாக இருந்தது. உள்ளே சென்று மனதார முருகனை தரிசித்தோம். பின்னர் அங்கு கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்து விட்டு வள்ளிமலை சுவாமிகள் ஜீவ சமாதி எங்குள்ளது, எப்படி செல்வது என்று கேட்டோம். அப்பொழுது ஒருவர் இந்த வழியாக செல்லுங்கள் என்று ஒரு ஒற்றையடி பாதையை காட்டினார். அந்த வழியாக நடந்தோம். மிக கடினமாகத்தான் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் மலை மேல் ட்ரெக்கிங் செய்வது போல இருந்தது. காட்டுக்குள் செல்ல செல்ல அங்கு இருந்த அமைதியும் மூலிகை வாசமும் ஒரு த்ரில்லான அனுபவமாக மனதிற்கு ஆனந்தத்தை தந்தது. இறுதியாக பல கடினமான பாறைகளெல்லாம் கடந்து வள்ளிமலை சுவாமிகள் ஜீவ சமாதி அடைந்த ஆசிரமத்தை அடைந்தோம். சொன்னால் பலரும் நம்ப மாட்டார்கள். சென்னை அருகில், அதுவும் ஒரு காட்டுள் மலை உச்சியில் இப்படி ஒரு இடமா என ஆச்சரியமாக இருந்தது. இந்த அமைதியை பார்த்துத்தான் வள்ளிமலை சுவாமிகள் திருவண்ணாமலையில் இருந்து இங்கு வந்து பல ஆண்டுகள் தனிமையில் தவம் செய்துள்ளார் போலும். மேலும் இங்கு இந்த இடத்தில்தான் சுவாமிகள் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் தீராத நோய்களுக்கும்
திருப்புகழ் மந்திரத்தை பாடி திருநீர் பூசி குணப்படுத்தியுள்ளார். மலைமேல் இருந்த அவரது ஆசிரமத்தை சுற்றி பார்த்தோம். பின்னர் அங்கு ஒரு அறையில் சுவாமிகள் பூஜை செய்த அருட்சாதனங்களும் தெய்வ படங்களும் இருப்பதாக சொன்னார்கள். அதனால் அங்கு சென்றோம். வள்ளிமலை சுவாமிகள் ஜீவ சமாதி அடைந்த குகை. சுவாமிகள் வாழும் காலத்தில் வள்ளி அம்மாவை பலமுறை நேரில் தரிசித்து உள்ளாராம். இங்கு வள்ளி அம்மா பொங்கி அம்மனாக சுவாமிகளுக்கு காட்சி தந்துள்ளார். அதனால் அந்த பெயராலே சுவாமிகள் வள்ளி அம்மாவை பிரதிஷ்டை செய்து வணங்கியுள்ளார். இங்கு ஒரு அறையில் சுவாமிகள் பூஜை செய்த தெய்வ படங்களையும் வழிபட்ட மகான்களின் படங்களையும் பார்க்கும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. அந்த இடமே மிகவும் சக்தி நிறைந்து காணப்பட்டது. அங்கு சிறிது நேரம் இருந்தோம். இறுதியாக வள்ளிமலை சுவாமிகள் ஜீவ சமாதி அடைந்த குகைக்கு சென்றோம். குகைக்குள் குனிந்தபடி ஊர்ந்துதான் செல்ல முடிந்தது. உள்ளே அத்தனை அமைதி, ஆனந்தமாக இருந்தது. இங்கு எங்களோடு இன்னும் சிலரும் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த அனுபவத்தை வார்த்தையால் அத்தனை சுலபத்தில் விவரிக்க முடியாது. அது ஒரு பேரானந்த உணர்வாக இருந்தது. பொதுவாக விதி என்றால் அதை அனுபவித்தே தீர வேண்டும் என்பார்கள். ஆனால் உண்மையில் சுவாமிகள் முருகன் அருளால் பலரின் விதியையே ஒன்றுமில்லாமல் செய்துள்ளார். அவர் ஸ்தூலமாக வாழ்ந்த போது மட்டுமல்லாமல் இப்பொழுதும் எங்கெல்லாம் வேல்மாறல் ஒலிக்கிறதோ, எங்கெல்லாம் திருப்புகழ் இசைக்கப்படுகிறதோ அங்கு அந்த இடத்தில் வள்ளிமலை சுவாமிகள் சூட்சுமமாக இருப்பாராம். அந்த அளவுக்கு முருகன் மீதும் திருப்புகழ் மீதும் உயிராக இருந்துள்ளார். மாற்றம் தரும் மகான்கள் நிகழ்ச்சியில் வள்ளிமலை சுவாமிகள் வாழ்க்கை வரலாற்றையும் ஜீவ சமாதியையும் திருப்புகழ் மகா மந்திரத்தின் மகிமையையும் பலரும் அறியச் செய்த ஆனந்தத்தில் அடுத்த மகானை நோக்கி நகர்ந்தது எங்கள் பயணம். தரிசனம் தொடரும். வேல்மாறல் அருளிய வள்ளிமலை சுவாமிகள்.